எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தயிர் சோறு செய்ய போகிறேன். தயிர் சோறு எல்லாருக்குமே செய்ய தருமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இருந்தாலும் இது நம்ம அவசரமாக சிம்பிளாக நம்ம ஸ்கூலுக்கு சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதோ பெரியவங்களுக்கு சாப்பாடு கட்டுறதோ, இது இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி. அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு 200 அரிசி நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அரிசி பிடிக்கும். இதில் நான் இப்போ எல்லா சாப்பாடு செய்யும்போது எல்லாம் 2 தான் வைக்கும். ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி வைப்போம். இந்த தயிர் சோறுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழைய வேகணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கிறோம். இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதில் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இது 1 ஸ்பூன் உப்பு கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, தண்ணிக்கு பதிலாக 1 டம்ளர் பால் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணியிலே தான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ குக்கர் மூடி சேர்த்து இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடுவோம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நல்லா ஒரு கரண்ட் பாருங்கள், தண்ணி கரெக்டாக வந்திருக்கு. நல்லா இப்படியே இதில் நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா இந்த கரண்டியை வச்சு இந்த சூடோடு மசித்தா நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம 1 கப் தயிர், நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்தும் ஊற்றலாம். இல்லைன்னா மிக்சர் ஜாரில் கலந்து நான் அதை கொஞ்சம் நல்லா கிருமியாக்கி கூட ஊற்றலாம். இப்போ நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்களும் அது மாதிரியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விடுங்க. இப்போ தயிருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தயிருக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயிர் ஊற்றின டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது கட்டி இல்லாதபடிக்கு நம்ம எந்த பதத்தில் கொடுத்து அனுப்புகிறோமோ அதே இதுலேயே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தயிர் சோறு இன்னொரு மாதிரியும் செய்யலாம், அதே நான் இப்போ சொல்கிறேன். ஒரு கடாய், தாளிக்கிற கடாய் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனு, அதனால் இதில் ஒரு 4 ஊற்றிக்கிறேன். ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா 2 தான். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பீஸு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் நல்லா சிம்மை வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, 1 கிள்ளி வச்சுருக்கேன், 1 சாதாரணமாக போடுறேன். அது கூடவே 1 ஸ்பூனு உளுந்து பருப்பு. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு
2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும் எல்லா பருப்பு நல்லா இதுவாகிடுச்சு, பொன்னிறமாக ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு இதையே நல்லா கலந்துருங்க. இதை இப்போ வந்து தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நான் 2 விதமாக சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடியே தாளித்து கொட்டிட்டேன். அதை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தயிர் சோறு எடுத்துக்கிறேன். இன்னொரு வகை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய், தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இது அப்படியே சாப்பிட்லாம், இருந்தாலும் அதை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 8 வெங்காயத்தை அதை வந்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினாவே போதும். இது கொஞ்சம் அந்த இது இல்லாமல் சாஃப்டாக ஆகணும், அதுக்காக தான் இது வதக்கிறது. இது எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அவ்வளோதான், இது ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை அதில் நல்லா கிள்ளி போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம், சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மேலே கொஞ்சம் திராட்சை வச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து ரொம்ப கொழப்பாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான். இருந்தாலும் மிக்சர், காரா பூந்தி, ஊறுகாய், மாம்பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.